வணக்கம் நண்பர்களே. நாம் முக்திக்கான அடையாளங்கள் என்னங்கிறத ஒரு தனி காணொளியில் பார்த்தோம். அப்படின்னா ஜீவசமாதி அல்லது முக்தி கிடைச்சால் போதுமா? அதற்கு பிறகு என்ன நடக்கும்னு தெரியுமா? அதற்கு சில வேதங்களில் சில சான்றுகளை நாம் இன்றைக்கி பார்க்கலாம். யமன் அல்லது கூற்றுவன் அவனிடமிருந்து தப்பிச்சு ஜீவசமாதி அடைகிறவங்க அந்த உடலுக்குள்ளேயே உயிர் அடங்கி பூமி தாயிடம் பாதுகாப்பாக இருப்பாங்க. அவங்க தேகத்தை மண் தீண்டாது. அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. இதற்கு பிறகு தீர்ப்பு நாள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதற்கான திருவாக்கியங்கள் பைபிள், குரான், ஐயாவளி வேத நூல், வள்ளல் பெருமானின் திருஅருட்பா போன்ற மறைகளில் இருக்குது. பைபிளில் தீர்ப்பு நாள் பற்றிய திருவாக்கியத்தை பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:12. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். அதாவது தீர்ப்பு நாள் அன்னைக்கு இறந்தவங்க எல்லாருமே இறைவன் முன்பாக எழுப்பி நிறுத்தப்படுவாங்க. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் செய்த செயல்கள் எல்லாமே ஒரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அந்த ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டு அவங்களுடைய செயல்களுக்கு தகுந்த தீர்ப்பு அளிக்கப்படும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக குரான் வேதத்தில் தீர்ப்பு நாள் பற்றிய திருவாக்கியம் பார்க்கலாம். அந்த நாளை பற்றி அஞ்சிக் கொள்ளுங்கள். அன்று நீங்கள் அனைவரும் அல்லாவிடம் மீட்டப்படுவீர்கள். பின்னர் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சம்பாதித்ததற்குரிய கூலி பூரணமாக கொடுக்கப்படும். மேலும் கூலி வழங்கப்படுவதில் அவை அநியாயம் செய்யப்பட மாட்டா. ஆண்களிலோ பெண்களிலோ நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோர் சொர்க்கத்தில் நுழைவார்கள். சிறிதளவும் அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். நன்மை செய்தவருக்கு அது போன்ற 10 மடங்கு உண்டு. தீமை செய்தவர் தீமை அளவே தண்டிக்கப்படுவார். அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். இதில் அந்த நாளை பற்றி அஞ்சு கொள்ளுங்கள்னு சொல்கிறது தீர்ப்பு நாள் பற்றி சொல்கிறாங்க. தீர்ப்பு முடிஞ்சு சொர்க்க நரக பிரிவினை நடக்கும்னு சொல்கிறாங்க. அதிகமான புண்ணியம் செஞ்சவங்க சொர்க்கத்துக்கும் அதிகமான பாவம் செஞ்சவங்க நரகத்துக்கும் போவாங்க. இந்து மதத்தில் பகவத்கீதையில் ஆன்மா அழிவற்றதுன்னு பார்க்குறோம். அது சொர்க்கம் அல்லது நரக உலகத்தில் அழிவில்லாமல் இருக்கும். நரகத்துக்கு போனால் அவரவர் செஞ்ச பாவங்களுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும். சொர்க்கத்துக்கு போனால் அவரவர் செய்த புண்ணியங்களுக்கு தகுந்த சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். கருட புராணத்தில் பல வகையான நரகங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த நரகங்கள் ஒவ்வொன்றும் கொடூரமாக விவரிக்கப்பட்டிருக்கு. ஜீவன்கள் தாங்கள் செய்த பாவங்களுடைய தீவிரத்தை பொறுத்து இந்த நரகங்களில் சித்திரவதை செய்யப்படுவாங்க. எல்லா நரகங்களையுமே மரணத்துக்குரிய கடவுள் யமன் தான் ஆட்சி பண்ணுறாரு. நல்லொழுக்க வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்கு அவங்களுடைய ஜீவன்கள் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லப்படுகின்றன. சமீபத்தில் தென் தமிழ்நாட்டில் தோன்றிய ஐயாவளியில் அருள்நூல் பத்திரம் அப்படின்னு ஒரு துணை நூல் இருக்குது. அதில் தீர்ப்பு நாள் பற்றிய குறிப்பு இருக்கிறது. அதில் நடுத்தீர்வை உலா அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே பூமிதனில் நாரணர்தான் பொது தீர்வை கேட்கிற நாள். நேசமுடன் சீசருக்கு சொன்ன குறி நேமமுடன் புத்தியுள்ள மானிடர்கள் பொங்க அமுதுடன் கேட்க பந்தமுள்ள எம்பிரான் பாதமது காப்போம். ஆதியிலேயே அசுரர்தான் அம்புவியெல்லாம் முடிக்க நீதியுடன் நேராக செத்த சனத்தை எல்லாம் சீக்கிரத்திலே எழுப்பி நற்குற்றமுள்ள பாவிகற்கு கூர் நரகம் கொடுத்து மேத்த மிக சபித்து பேயாலே தான் வதைத்து தள்ளிவிட்டு நல்லோருக்கு மோட்சம் கொடுக்க வள்ளலுடன் நாரணர்தான் வந்த வகை வெள்ளுகிறேன் கேள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இறந்து போனவங்களெல்லாம் சீக்கிரம் எழுப்பி குற்றமுள்ள பாவிங்களுக்கு நரகத்தை கொடுத்து நல்லவங்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்கறதுக்கு நாராயணர் வரப்போகிறாங்க அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசன பாடல் இருக்குது. அதே மாதிரி வடலூர் வள்ளல் பெருமானார் அவர்களுடைய திருவருட்பாவில் வசன பாகத்தில் 11வது தலைப்பில் சமாதி வற்புறுத்தும் பத்திரிக்கைன்னு இருக்குது. அதில்
கர்மகால முதலிய பேதங்களால் யார்க்காயினும் தேக ஆணி நேரிட்டால், அதாவது யாராவது இறந்துட்டாங்க மறிச்சிட்டாங்க அப்படின்னா தகனம் செய்யாமல் சமாதியில் வைக்க வேண்டும். இறந்தவர்கள் திரும்ப எழுந்து திரும்ப நம்முடன் இருக்க பார்ப்போம் என்கிற முழு நம்பிக்கையை கொண்டு எவ்வளவு துயரப்படாமலும் அலுவல் செய்யாமலும் சிற்றம்பல கடவுள் சிந்தையுடன் இருக்க வேண்டும். அதாவது யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்கள எரிக்கக்கூடாது, சமாதியில் வைக்கணும். யாரும் அந்த நேரத்தில் துயரப்படாமல் இருக்கணும், அழுகுறல் செய்யாமல் இருக்கணும். எல்லாரும் அந்த நேரத்தில் இறைவனுடைய சிந்தனையில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. கணவன் இறந்தால் மனைவிக்கு தாலி வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மனைவி இறந்தாலோ கணவன் வேறு கல்யாணம் செய்ய வேண்டாம்னு சொல்கிறாங்க. இறுதி தீர்ப்பருடைய வருகையை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது, எனது தந்தையாராகிய எல்லாம் வல்ல திருச்சிற்றம்பல கடவுள் பார்வதிபுர சமரசவேத சன்மார்க்க சங்க தர்மசாலைக்கு எழுந்தருளி காட்சி கொடுக்கும் தருணம் மிகவும் அடுத்த சமீபமாக இருக்கிறது. அதாவது ரொம்ப சமீப காலத்திலேயே இறுதி தீர்ப்பரவர்கள் வரப்போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த தருணத்தில் சாலைக்கு உரியவர்களாக இருந்து இறந்தவர்களை எல்லாம் எழுப்பி கொடுத்தருளுவார். இது சத்தியம் சத்தியம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்படி கலியுகம் முடிஞ்ச பிறகு தீர்ப்பு நாளில் எழுப்புறதுக்காகத்தான் ஜீவசமாதி, அதாவது முக்தி கிடைக்கிது. தீட்டாகாமல் உயிர் உள்ள அடங்கினவங்க மண்மறைவு செய்யப்படுறாங்க. அவங்க உடல் தகனம் செய்யப்படக்கூடாது. அதனால தான் ஐயா வழியில் நாராயணரும் வடலூர் வள்ளல் பெருமானும் தேகத்தை தகனம் செய்யக்கூடாதுன்னு அறிவுறுத்தினாங்க. அடக்கமானவங்க மட்டும்தான் தீர்ப்பு நாளுக்காக காத்திருப்பாங்க. அடக்கமாகாமல் தீட்டாகி இறந்தவங்க நரகத்துக்கு போகிறாங்க. நம்ம மெய்ஞானிகள் எதுக்காக முக்தி அடைய தவம் செஞ்சாங்க? நரகத்தில் இருந்து தப்பிச்சு சொர்க்க வாழ்வு வாழ்கிறதுக்கு தான். இந்த சொர்க்க நரக பிரிவினை எல்லா மதத்திலும் சொல்லப்படுவதை பார்த்தா ஒவ்வொரு மதத்திற்கும் தனி சொர்க்க நரகம் இருக்குமா, தனி கடவுள் இருக்குமா? சொர்க்க நரகம் எல்லா மதங்களுக்கும் பொதுவானது தான். எல்லா வேதங்களும் வந்தது மனிதனை நரகத்திற்கு போக விடாமல் காத்து சொர்க்கபதி வாழ்வை அடைகிறதுக்குத்தான். அது தெரியாமல் மனுஷங்க இறப்புக்கு அப்புறம் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறது பூனை கண்களை மூடிக்கொண்டு உலகம் இருட்டுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். நம்பலைன்னாலும் சொர்க்க நரக பிரிவினை எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. இதை சொல்லாத மதமே கிடையாது. நாம் நல்லவங்க தானே, யாருக்கு என்ன தீங்கு செஞ்சோம், நமக்கெல்லாம் கண்டிப்பாக சொர்க்கம்தான் என்ற எண்ணம் நம்ம எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் பட்டினத்தார், பத்திரகிரியார், புத்தர், மகாவீரர் போன்ற சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள் இவங்கெல்லாம் எழுதி சென்ற வேதங்கள், பாடல்கள் இதெல்லாம் யாருக்கு? அதன்படி வாழ்கிறவங்களுக்கு தான் சொர்க்க பதவி. நமக்கு நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது. அப்போ சரியாக வாழ்கிறோம்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதற்குத்தான் அவரவர் மதத்தில் புனித நூல்களில் மனிதனுக்கு வேண்டிய ஒழுக்க நெறிகள், சட்டங்கள் எல்லாம் படிக்கணும். மறைகளில் விதிக்கப்பட்டபடி வாழ்கிறவங்களுக்கு தான் முக்தி கிடைக்கும். மதங்கள் வந்ததும் வேதங்கள் இறக்கப்பட்டதும் மனிதன் தன்னை அறிந்து இறைவன் திருவடி சேர்வதற்கே. இந்த தீர்ப்பு நாள் பிரளயம் முடிஞ்சு இந்த உலகம் அழிந்த பிறகு நடக்கும்னு சொல்கிறாங்க. பிரளயம் பற்றி அடுத்த காணொளியில் பார்க்கலாம்.